ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலை டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியம் ஃபுல் சமையல் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மணி 9:45. இன்றைக்கி சண்டே. என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, பூரி கடாயை தான் வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் திரட்டி வச்சுருக்கேன். ஆளுக்கு 3 பூரி, மொத்தம் 9 பூரி, 10 பூரி வச்சுருக்கேன். இங்கே உருளைக்கிழங்கு புட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன். பொதுவாக அதுதான் நல்லாயிருக்கும் இல்லையா, பூரிக்கிழங்கு அதுதான் பண்ணியிருக்கேன். இப்போ பூரியை போட்டு எடுத்துக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அதே ஒரு அன்புள்ளம் கொண்ட ஒரு வீவர் என் மக மாதிரி அவங்க திரும்பவும் அதே தான் எனக்கு சொன்னாங்க. நீங்கள் எதுவும் ஒரியும் பண்ணிக்காதீங்க, நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. அவங்களோட ஆசைக்கிணங்க நான் வீடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, என் மீது அக்கறை வச்சு நீங்கள் சொன்னதுக்கு. எனக்குமே ஒரு டைம் பாஸ், அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ஏஜ்டு பர்சனாக இருக்கோம். பல பிரச்சனைகளை நம்ம தாண்டி வந்திருக்கோம். ஏதோ நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சேஞ்ச் ஒன்று இருந்தால் தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஏதோ போட்டுட்ருக்கேன். ஆனால் அதே சமயம் கொஞ்சம் வியூஸ் எல்லாம் போச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணாக்கா இன்னும் கொஞ்சமே நம்மளுக்கு நல்லா இருக்கும். பட் அது இல்லாதனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். பட் திரும்பவும் உங்களோட ஆசைக்கிணங்க நான் வீடியோ போடுறேன். பூரி உருளைக்கிழங்குனா அந்த ரெசிபி நிறைய முறை போட்டிருக்கேன் நான். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துக்கோங்க. பூரியும் நல்லா புஷ்ஷுன்னு எழுந்தி வர்றதுக்கு என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நார்மல் கோதுமை மாவு தான் போட்டுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிட்டு திரட்டினீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். இதுதான் டிப்ஸு. என்னோடய வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸோடு தான் எந்த வீடியோவுமே சமையல் வீடியோ இருக்கும், குக்கிங்கு. அது நிறைய பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அது எதுக்கு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்ல நமக்கு ஆள் கிடையாது. ஆள் இருந்தாலும் அந்த அளவுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நமக்கு. இப்போது பிகினர்ஸ்க்கு நிறைய எல்லாம் செய்கிறாங்க, சமைக்கிறாங்க. எங்களுக்குமே பார்த்திங்கன்னா, நாங்களே கூட அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் செஞ்சதே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாததாக இருந்தோம். நீங்களாம் இப்போ நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருக்கீங்க, புத்திசாலியாகவும் இருக்கிறீங்க. எங்களை விட சமைக்கிறதுல கூட கெட்டிக்காரத்தனம் இருக்குது. இருந்தாலும் அந்த பிகினர்ஸுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அவங்களுக்கான சின்ன சின்ன டிப்ஸை தான் நான் இந்த ஒரு வீடியோஸ்லேயும் எதையா சொல்லிட்டு வரேன். என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. மேலும் மேலே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை நான் அவங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்க ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக பூரி புசு புசுன்னு பாருங்கள், நல்லாவே வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இது நான் பண்ணது ரேஷன் கோதுமை தான். அது மாவு அரைச்சிட்டு தான் இந்த சப்பாத்தியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா இருக்குது சாஃப்டாக. இன்னும் இங்கே ஒரு 3 இருக்குது. அதை நம்ம அப்புறமா திரட்டிக்கலாம். என் பையனுக்காக அப்படியே இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் கடாயை வச்சா 4 பேருக்கு 4 தடவை எண்ணெய் கடாயை வைக்கணும். அப்படி தான் செய்துட்ருக்கேன். ஓகே, சூடாக வேணும் அவங்க கேட்குறாங்களோ இல்லை, நான் கொடுக்குறவங்களுக்கு நல்லா கொடுக்கணும் எதையுமே அப்படின்னு நான் நினைக்கிறோம். அதனால் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு நான் 3 பூரி சாப்பிடுவேன், அதெல்லாம் வச்சுருக்கேன். என் பொண்ணு 2 தான் சாப்பிடுவா, அவளுக்கு 2 பூரி வச்சுருக்கேன். இன்னுமே ஒன்றுக்கு கேட்டால் எடுத்துக்கிட்டு நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் 12 மணி. நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி வந்தேன். ஒரு 11:30 இருக்கும். ரைஸ் கழுவி வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு ஒரு துண்டு இருந்தது, ஒரு 200 கிராம், 1/4 கிலோ இருக்கும். அது நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சவுச்சவ் இருக்குது இல்லையா, அதை அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 சவுச்சவ் மீடியம் சைஸு. அதில் ஒரு சின்ன ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாதி தக்காளி, ஒரு பாதி வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது ஒன்றும் பாதியமாக நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே கொஞ்சம் பாயசம் பண்ணலான்னு ஒரு காலையில் டிஃபன் முடிஞ்ச உடனே ஈஸி இது டிப்ஸு தான் இது. ஜவ்வரிசி ஒரு 50 கிராம் வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் ஒரு டம்ளர் போட்டு ஊற வச்சுட்டேன்.
அப்புறம் ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஆச்சு. சமைக்க வரும்போது என்ன பண்ணேன், அடுப்பை பற்ற வச்சு அதை அப்படியே வச்சேன். ஒரே ஒரு கொதி, அப்படி 2 கொதி அப்படி வந்த உடனே நிறுத்திட்டேன். ஸ்டவ்வை நிறுத்தி தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து போட்டு கிண்டிக்கிட்டே அடுப்பில் வைக்கணும், அடி பிடிக்கும். இது நல்ல ஒரு டிப்பாக இருக்கும். இது நானே கண்டுபிடிச்சது தான், யாரும் எனக்கு சொல்லலை. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக வெந்துடும். நீங்கள் வந்து அடி பிடிக்க அந்த மாதிரிலாம் கிளறிட்டே இருக்க வேண்டியதில்லை. இப்போ இது மசாலா அரைச்சிட்டு வந்து இந்த சவுச்சவில் சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். கொரகொரப்பாக அரைச்சி இப்போ இதுக்குள்ளே இதை சேர்த்து விட்டுடலாம். போட்டுட்டு காட்டுறேன். கையில் செல்லு இருக்குது. இங்கே வந்து மசாலா போட்டு நல்லா பெரட்டி வச்சுட்டேன். எனக்கு கை வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு துருப்பு சாணியில் காலையில் ஏதோ பேக் மாட்டும்போது அப்படியே குத்தி அப்படியே சதையை வந்துடுச்சு. பார்த்தா தெரியுதா பாருங்கள், அப்படியே எரியுது. ஒன்றுமே மிக்ஸ் பண்ண கூட முடியல. கொஞ்சம் புளி கூட வேணுன்னா கொஞ்சமாக லைட்டாக சேர்த்துக்கணும். அப்படின்னா தக்காளியே இன்னும் கூட ஒரு கூடை போட்டு 1 பாதிமாக நசுக்கி போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம மட்டன் சாப்ஸ் மாதிரி இந்த சவுச்சவ் சாப்ஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ இதை அப்படியே அடுப்பில் ஏற்றி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதுலேயே வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய், காலைல பூரி சுட்ட எண்ணெய் தான் இருக்குது. அதுலேயே ஒரு கரண்டி அளவுக்கு சின்ன கரண்டி ஊற்றி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அதை மூடி வச்சுட்டோம்னு வைங்களேன், அப்படியே வேகும். அப்படியே திருப்பி விடலாம். நம்ம கரம் மசாலா வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே இங்கே கருணக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். கையே வைக்கவே முடியல, அந்த அளவுக்கு இன்னும் வேகலை. இன்னும் கூட 5 நிமிஷம் ஆகணும். ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து உடனே போட்டேன்னா லேட் ஆகுது. இது வந்து பருப்பு கடையிறதுக்கு ஒரு எவ்வளோ சொல்கிறாங்க, 100 கிராம், ஒரு கை பருப்பு, துவரம் பருப்பு, தக்காளி, பூண்டு, பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இங்கே வந்து கருணக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இங்கே வந்து திருப்பி விட்டு தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இதில் வந்து நான் மிக்ஸி ஜாரையும் கழுவி சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். கிளறி விட்டுருக்கேன். திருப்பம் மூடி வைக்கலாம். அப்படியே செவக்கணும். அது நீங்கள் தோசைக்கல்ல வேணாலும் இனிமேல் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். இங்கே வந்துட்டு எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கருணக்கிழங்கை வடித்து வச்சுருக்கோம், வெந்து போச்சு. அது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கோம். அது கூட வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து. கருணக்கிழங்கு வந்து ஒரு 1/4 கிலோ தான், அதுக்கு இவ்வளோ போடும். நீங்கள் அதிகமாக எடுத்தால் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது வதங்கட்டும். இப்போ கருணக்கிழங்கு நல்லா வெந்துச்சுன்னு வடித்து வச்சுருக்கேங்க. தெரியுதா, தண்ணியை வடித்தாச்சு. கை வந்து அது அடிப்பட்டது எரியுது. வெந்துடுச்சு கருணக்கிழங்கு. அது படுது சூடு. பார்த்தீங்களா, வெந்துச்சு. இது வந்து கருணக்கிழங்கு வந்து நம்ம வந்து பொரியல் மாதிரி செய்கிறோம். வறுவல் செய்வோம், மீன் மாதிரி ஃப்ரை பண்ணி வறுப்போம். இது வந்து ஒரு பொரியல் ரெசிபி, ஆனால் சூப்பராக இருக்கும். இதுவுமே கூட நல்லா பூண்டெல்லாம் தட்டி நிறைய போட்டு வெங்காயம்லாம் போட்டு வதக்கினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவுமே கூட அது கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். இதுக்குள்ளே இங்கே வந்து பருப்பு வந்து ஒரு 4-5 விசில் வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் கடைஞ்சி தாளிக்க வேண்டியது தான். அதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணினா கொஞ்சமாக புளி கரைச்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு தட்டி சேர்த்து வச்சுருக்கேன், உப்பு சேர்த்து வச்சுருக்கேன், ரசம். அது அப்புறமா ரசம் தாளிச்சுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து நார்மலாக மிளகாய் தூள். இது அப்புறம் வெறும் மிளகாய் தூள் சின்ன ஸ்பூனில் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். உப்பும் நம்ம சேர்த்து தான் வந்து கருணக்கிழங்குல வேக வச்சுருக்கோம். அதனால நான் அதை சேர்க்கலை. இப்போ பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவைப்படும், வாயில் வச்சு பார்த்தா தெரியும். இப்போது கருணக்கிழங்குக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் புளி சேர்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் கொஞ்சமாக புளி, சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு இருக்கும், 1 ஸ்பூன் போதும். அவ்வளோதான். எண்ணெய் பார்த்துக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே நம்ம வேக வச்சு இந்த கருணக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா செவக்க வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த புளியெல்லாம் இதில் சேரணும்.
இப்போ எண்ணெய் வேணும்னாலுமே இன்னும் கொஞ்சம் கூட வேணால் கூட சேர்த்துக்கலாம். இதே போதுனாலும் வச்சுக்கலாம். கொஞ்சம் சேர்க்குறேன், கொஞ்சம் மொறு நல்லா வரும். அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு சிம்மரில் போட்டு நல்லா செவக்க வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே திறந்து நான் செவக்க வைக்க எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்தா தான் சாப்ஸுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வேணால் இன்னும் ஒரு குட்டி வெங்காயமும் ஒரு குட்டி தக்காளி கூட சேர்த்திங்கன்னா அந்த மேலே போட்டாகி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்படி இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம செவக்க வைப்போம் இல்லையா, எப்படி ஏதாவது வாழைக்காய் வறுவல்லாம் செய்கிறப்போ அதே மாதிரி தான் இப்போ அடுத்து நம்ம செய்கிற அடுத்த ஸ்டெப் அதுதான். இங்கே பாருங்கள், வெந்துடுச்சு. நம்ம கரண்டி உள்ளே விட்டு பார்த்தா தெரியும் வெந்துடுச்சு. மீதமுள்ள வேக்காடு நம்ம செவக்க வைக்கிறதுலே வெந்துடும். மூடி வச்சு கொஞ்ச நேரம் வெந்த உடனே ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான். அந்த தண்ணியிலே கொஞ்சமாக கழுவி மிக்ஸி ஜார் சேர்த்தோன்னே அதுலேயே அது வெந்துடும். சவு அது அப்படியே மூடி நம்ம செவக்க வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே கருணக்கிழங்கு என்ன ஆச்சு அப்படிப்பா, இது கருணக்கிழங்கு செவந்துட்டுருக்கு. நான் இப்போல்லாம் இரும்பு கடாய் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பனிக்கட்டப்பின் சூரிய நமஸ்காரம் மாதிரி அப்போல்லாம் அந்த அவேர்னஸ் இல்லாததுனால நான்ஸ்டிக்கு அலுமினியம் பாத்திரம் எல்லாம் வச்சு பண்ணிட்டு இப்போ அதுக்காகவே போய் நான் வாங்கிட்டு வந்தேன். எங்களுக்கு 2 பேர் சமைக்கிறது இல்லைன்னா எப்போயாவது 3 பேருக்கு இதுக்கு போதும் எங்களுக்கு சின்ன சைஸும் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அயன் சத்து உடம்புல சேரட்டோன்னு எப்போவுமே ரத்தம் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி மூச்சு விட முடியாமலாம் கஷ்டப்பட்டேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதான் ஞானோதயம் இதை ஆரம்பிச்சிருக்கேன். இது மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கட்டும். அவ்வளோதான். இப்படியே செவக்க வச்சு நம்ம எடுத்துக்குவோம். அடுத்து என்ன பார்க்கலாம். இவ்வளோ புளி சேர்த்து கூட பார்த்திங்களா ஒரு மாதிரி நாக்கெல்லாம் அரிக்குது. உப்பு பார்த்தால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த நாக்கு அரிப்பெல்லாம் இருக்காது. அதுவும் இல்லாமல் அந்த புளி கொஞ்சம் அதில் ஊறணும். ஊற வச்சுட்டு போட்டுருந்தா நல்லா இருக்கும். இதில் போட்டதுனால அது கொஞ்சம் சேரலை. நீங்கள் கருணக்கிழங்குல கூட கொஞ்சமாக அதிலே சேர்த்து உப்பு சேர்த்து பெரட்டி வச்சுருந்து வெங்காயம் போட்டு தாளிக்கலாம். அப்படி கூட செய்யலாம். அப்போ தான் அதில் ஊறி ஒரு நாக்குக்கு வாய் அரிக்காமல் அப்படியே மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் ஒரு கடாய் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலே நான் அந்த கடாயில் தாளிச்சிட்டு அது தாளிச்சிருக்கணும். நான் தான் எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்றேன் இப்போல்லாம். அதனால் வேறு கடாய் எடுத்துக்கிட்டேன். இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடாயோ இல்லை ரொம்ப வேலை இருந்தால் 2 கடாயில் யூஸ் பண்ணுவேன். இப்போ இந்த கடாய் எதுக்கு வச்சுருக்கேன்னா இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி வறுத்துக்கிறேன். திராட்சை என்கிட்ட இல்லை, நீங்கள் வேணால் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கோங்க. நான் வாங்கவே மறந்துட்டாங்க. கொஞ்சமாக இந்த நார்மல் சேமியா இருக்குது, வறுத்த சேமியா தான். கொஞ்சமாக லைட்டாக வறுத்துக்கிறேன். அவ்வளோ போதும். ஒரு கை அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சேமியா அதிகமாக பிடிக்குன்னா சேமியா போட்டுக்கோங்க. ஜவ்வரிசின்னு அது நான் ஈக்குவலாக போட்டிருக்கேன். பாயசத்துக்காக தான் வறுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்களா சேமியா வறுத்துட்டேன். ரொம்ப அப்படியே வறுத்துருந்தால் கூட நம்ம அப்படியே எடுத்து போட்டோம்னா ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டு போடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்னும் கூட ப்ரௌனாக வந்ததுன்னா இன்னுமே கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும் லைட் ப்ரௌனில். அவ்வளோதான். இப்போ நான் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த கடாய் எனக்கு வேணும், அதுக்காக தான். இவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு இப்போ வேக வச்சுருக்கேன் சேமியா இருக்கு இல்லையா, அதில் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம இதை சேர்த்துடலாம். அதில் எப்படி கொதிக்கலாம் போகுது. அது இந்த கடாய் இதுக்காக நான் இப்போ ஃபஸ்ட்டு இது நெய் போட்டு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா ரசம் தாளிக்க கடாய் வேணும். அதுக்காக நான் முதல்ல இதை செய்துட்டு அதுக்கப்புறமா அதிலே ரசத்தை தாளிச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்து ஊற்றிட்டேன். இது அப்படி இருக்கட்டும். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா கொதித்து வரணும். இதில் நான் பாலையும் சேர்த்துக்கிறேன். கூடவே பால் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 லிட்டர் பாலுக்கு நான் சேர்த்துட்டேன். காய்ச்சின பால் தான். இது நல்லா கொதித்து இந்த சேமியாவும் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே பார்க்கலாம். கையிலேயே தான் வச்சிட்ருக்கோம் செல்லை ட்ரைபாடில். இந்த மாதிரி சவக்கணும் நல்லா.
நல்லா அந்த பூண்டு வாசனைலாம் இதில் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கணும். சிம்மரில் போட்டு மூடி வச்சு சவக்க வச்சு எடுங்க. கருணக்கிழங்கு ரோஸ்ட்டு ரொம்ப நல்லா, ரோஸ்ட்டுன்னு சொல்லியிருந்த விட இது ஒரு பொரியல் குட்டியாக அந்த அரிக்கை போட்டு பண்ணுறோம். இவ்வளோ சின்னதாக பிரிங்களோ ஒரு நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு நம்ம இது என்னாச்சு பார்த்துருவோம். ஸ்டவ்வே ஆன் பண்ணல பார்த்தீங்களா? இப்படி தான் நான் செய்வேன் எப்போவுமே. அப்படி தான் ரைஸ் குக்கரை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஆனில் வச்சிட்டேன்னு நினச்சிட்டு 5 நிமிஷம் சும்மா விட்டேன். அப்புறமா தான் வந்து ஆனில் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எதையாவது மறந்து வைக்கிறது என்னோடய வேலையாக போயிடுச்சு. இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். நம்ம இதை வந்து திருப்பிக்கலாம். இப்போ கையில் வந்து செல்லு இருக்கு, நான் திருப்பிட்டு காட்டுறேன். இங்கே வந்து பாதாம் மிக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் போட்டு குடிப்போம் இல்லையா, அது பாயசத்தில் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை பால்லே கொஞ்சம் கலந்துடணும், சூடு எரிச்சு பார்ப்போம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு நான் போடுறேன். சூடு ஏறத்துக்குள்ளே போகும், நல்லா கட்டி ஆகிடும். நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். பாதாம் மிக்ஸ் போடுறப்போ கொதிக்கட்டும். இங்கே ஏலக்காய் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். சுகர் போட்டு அதை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா 32 சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1/4 டம்ளர் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அரை போட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளருக்காக நான் வந்து இங்கே பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன், 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கேன். அதாவது வந்து அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி ஒரு சுகர் போட்டிருக்கேன். அது இந்த மாதிரி கப்புன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு அரை கப்புக்கும் கம்மியாக இருக்க மாதிரி 4 கப்பு இருக்க மாதிரி போட்டுங்க. நீங்கள் அரை கப்பு போட்டுக்கோங்க, சுகர் நல்லா வேணும் அப்படிங்கிறவங்க. நல்லா கரையட்டும். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 2 கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட கருணக்கிழங்கு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா செவந்து எப்படி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் சாம்பார் அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரசாரமாக எடுத்து இங்கே நம்மளோட சவு சாப்ஸ் இருக்குது இல்லையா, அதுவுமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது மிளகாய் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துருக்கோம். கரம் மசாலா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு அது பிடிக்கும்னா. நான் இன்றைக்கி சேர்க்கலை, விட்டுட்டேன். போட்டிங்கன்னா அப்படியே மட்டன் சாப்ஸ் போலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது அடுத்து அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாயாசமும் ரெடி. ஊற வச்சுட்டு ஜவ்வரிசியை போட்டிங்கன்னா 5 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு கொதி வந்தாலும் வெந்துடும். 10 நிமிஷத்தில் நம்ம பாயாசத்தை செஞ்சு இறக்கலாம். இதுக்காக நம்ம ரெடி மிக்ஸ் எல்லாம் தேடணும் அவசியமே கிடையாது. சூப்பரான ஒரு பாயாசமும் ரெடி. இங்கே வந்து பருப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தாளித்தா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கடுகும் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டேன். இங்கே பருப்பு வெந்துடுச்சு. உப்பு போட்டுட்டு நல்லாவே வெந்துடுச்சு. அதனால் நம்ம இப்படியே மசிச்சுக்கலாம். அதை நல்லா மசிச்சுட்டு இதை சேர்த்து விட்டுருவோம். நெய் போட்டு தாளிச்சிங்கன்னா தான் வாசனையாக நல்லாயிருக்கும். பருப்பு நோட் பண்ணுங்கப்பான்னு காமெடி பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன். நான்லாம் கூட பல தெரியாது, எண்ணெயை போட்டு தான் தாளிப்போம். இப்போ தான் அந்த பருப்புக்கு போட்டு சாப்பிடும்போது இது தாளிச்சிங்களாவே ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே சேரும். சில பேர் பிடிக்காமல் கூட இருக்கும் போட்டு சாப்பிடும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தீங்களா ரொம்பவே நல்லது. எப்போயுமே குட் கொலஸ்ட்ரால் தெரியும் இல்லையா. இப்போ வந்து தாளித்ததே இதில் சேர்த்துடலாம். கையில் செல்லு வேறக்கு ஒரு பக்கம் ஸ்டவ்வு பயமாக இருக்குது. ஏற்கனவே இப்படி வச்சு தான் ஒரு செல்லு போச்சு. இப்போ தாளித்ததை எடுத்துகிட்டு பருப்பில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தாளிக்கும் போது தான் செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். பருப்பு எப்பவுமே வந்து நல்லா மசியக்கூடாது. அது மசிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். கொஞ்சம் இப்படி இருக்கணும், பிறு இருந்தால் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுருவோம். இங்கே வந்து ரசத்தை தாளிச்சிக்கலாம். பொரிஞ்சிடுச்சு. ரசத்தை கூட நெய் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் தான் பிழிஞ்சு விட போகிறேன். லைட்டாக புளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அரை பழம் பிழிஞ்சு விட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக எலுமிச்சம்பழம் பிழியலான்னு பார்க்குறேன். என் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்து. இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் சவக்குது. எவ்வளோ சவக்குதோ அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் நான் அப்பத்துலேருந்து சவக்க விட்டுட்ருக்கேன்.
ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாயில் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன். வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், இதுவுமே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஈஸியாக ரசம் டக்குன்னு வைக்கணும்னா, உங்களுக்கு வறுத்த பொடி வேணும்னா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. பச்சையாக வேணும்னா இந்தமாதிரி பச்சையாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பச்சையாக தான் எப்பவுமே பிடிக்கும், எப்போவா தான் வறுப்பேன். இது எல்லாமே பச்சையாக ரசம் பொடி நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கிறது தான். இப்போ வந்து எந்த பாத்திரத்தில் ரசம் எடுக்கணும் அந்த பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கணும். இது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் அந்த ரசம், அந்த அளவுக்கு வச்சுருக்கிறது. போட்டு கொதிச்சோன்னு எடுத்து ரசத்தை இதில் ஊற்றிடுவோம். இங்கே வந்து ரசம் நல்லா கொதி வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிடலாம். ரசத்தை இதிலே ஊற்றிடுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எலுமிச்சம் பழத்தை கடைசியில் கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். புளி ஊற்றினேன் கொஞ்சமாக, எவ்வளோ ஊற்றினேன் எனக்கே தெரியலை. இப்போ வந்து ரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து புளி ரசம் தான் வச்சுருக்கேன், தக்காளி கூட போடலை. ஓகே, ஒரு நாளைக்கு அப்படி சாப்பிடுவோன்னு வச்சுட்டு இப்போ சமையல் எல்லாமே முடிச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி 11:30க்கு வந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் நான். இப்போ நம்ம வந்துட்டு இதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுடுவோம். என்னென்ன சமையல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டைமையும் பார்த்துடலாம். மணி பாருங்கள் எவ்வளோ ஆகுது, 1 மணி ஆக போகுது. 11:30க்கு வந்த 12:30 1.5 மணி நேரம் ஆச்சு. சமைச்சு நல்லா முடிச்சுட்டு இன்னும் வேலை இருக்குது, மற்ற சைடு வேலை இருக்கும் இல்லையா, அது இருக்கவே தான் இருக்குது. அதுவும் நான் தான் பண்ணணும். இப்போ பார்த்துடலாமா. இங்கே வந்துட்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து நல்லா நெய்யெல்லாம் விட்டு பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம். அடுத்து இங்கே நல்லா வந்து புளி ரசம் தான் வச்சுருக்கேன், பச்சை மிளகு சீரகம் அரைச்சி. இங்கே வந்து சவுச்சவ் வந்து சாப்ஸ் பண்ணியிருக்கோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இங்கே வந்துட்டு நம்ம கருணக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கோம். அடுத்து கூட ஒரு ஸ்வீட்டு சேமியா ஜவ்வரிசி போட்டு பாயாசம் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா திக்காகவே ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் வேணாலும் நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நேரம் கழித்து வேணும்னா தேவைப்படணும். இன்னும் கூட ஊற்றினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்களா சமையல் எல்லாமே முடிச்சாச்சு. பட் சைடு வேலை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, கேஸு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. பாத்திரம்லாம் விழுந்திருக்கு, காய்கறியெல்லாம் போட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நான் அப்புறம் காட்டுறேன். மணி வந்து 1.5 மணி நேரம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷம் தான் ஆச்சு, 10 நிமிஷம் கூட ஆகலை. தெரியுதா பாருங்கள், மணி 1:10 தான், 5 தான் ஆகுது. 1 மணிக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டேன், க்ளீன் நீட் பண்ணிவிட்டேன். ஓரளவுக்கு ஸ்டவ்வெல்லாம் தொடச்சிட்டேன். நைட்டை தான் அப்புறமா எல்லாம் பண்ணணும். பாத்திரம்லாம் தேய்ச்சி க்ளீனாக வச்சுட்டேன். அடுத்து இது எல்லாமே வந்து மூடி வச்சாச்சு. இதில் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பொரியல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி வைக்கிறத விட இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஏர்டைட்டு பாக்ஸில் போட்டு இப்போ மூட வேண்டாம், சூடாக இருக்குது. ஆறின பிறகு அப்படி மூடினீங்கன்னா பூச்சி போட்டு சேராது, நல்லாவே உங்களுக்கு இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த டிப்ஸு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை பார்த்திங்கன்னா பாத்திரமே தேய்ச்சி வச்சாச்சு. அதே மாதிரி இங்கே வீட்டிலையும் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் வெளியே. அதையெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். கொத்தமல்லி தான் ஒன்று பாக்கி இருந்து, அதையுமே இதை உள்ளே வைக்கிறேன். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம இப்போ சமைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், சமைச்சிடலாம். பட் என்ன பார்த்தீங்களா, அதை சைடு வேலை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்கள் வயசுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு முன்னாடி தெரியலை. அது செய்ய ஆள் இல்லை, அதையும் செய்யணும். அப்படியே செய்து முடிச்சாச்சு. அதுக்குள்ளே எனக்கு முதுகு வலியும் வந்தாச்சு. போய் மோர் அடித்து கொஞ்சமாக குடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவ்வளோ சமையல் ஒரு 2 பேர் தான் சாப்பிட போகிறோம், நானும் என் பையனும் மட்டும்தான். அப்புறம் ஆளே இல்லாத கடைக்கு யாருக்காகடா டீ ஆத்துறேன்னு விவேக்கு கேட்பார்ல, அந்த மாதிரி கதை தான். பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து என் பொண்ணு சாப்பிட போகிறது வந்து 2 பூரியும். அவங்க வந்து இதுலேருந்து எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, கருணக்கிழங்கை தவிர, காய்கறி கூட. அதுவும் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணதும் வேண்டாமா. அங்கே பாருங்க, காலையில் சுட்டு வச்ச 2 பூரி இருக்கா, அது போதும் அவங்களுக்கு. அது வந்து ஜாம் வச்சு சாப்பிட்றாங்க. அப்போ நான் எப்படி சிக்கியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்படி தான் நான் சிக்கியிருக்கேன். என்ன செய்ய, ஒரு பெரிய பொண்ணு தான், அது சொல்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. பேசாத சைலண்ட்டாக இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு யார் சாப்பிடு. எனக்கு கையும் பார்த்திங்கன்னா கம்மியாக செய்ய வரவே வராது. என் பையன் பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி சாதம் பருப்பெல்லாம் இருக்குது, பார்ப்போம் வச்சு சாப்பிட்றாங்களோ என்ன செய்யும். இப்போ சாப்பாடு போட்டாச்சு. பருப்பு கடைஞ்சி சாதம், கருணக்கிழங்கு பொரியல், சவ் ஃப்ரை, பாயசம், அடுத்து ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. இங்கேயுமே ஒருத்தர் போட்டாச்சு, சாப்பிட போகிறோம்.